பலனை இன்றேதான் அடைந்தேன். உன்னை நான் பார்த்த பின் ஆண்கள் வர்க்கத்தை நானும் மதித்தேன். எந்த நெஞ்சில் ஊஞ்சல் கட்டி ஆடிக்கொண்டே இருக்கிறாய். எனக்குள் புகுந்து எங்கோ நீயும் ஓடிக்கொண்டே இருக்கிறாய். அழகாய் நானும் மாறுகிறேன், அறிவாய் நானும் பேசுகிறேன், சுகமாய் நானும் மலருகிறேன். உனக்கேதும் தெரிகிறதா? ஹைடி, என்ன கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன்டா, கிளம்பிட்டேன். சரி, எங்க போற? எங்க போறதா இருந்தா நீ கூட வர போறியா? இல்ல வாயை மூடிட்டு போ. நான் கூட வராம எப்படி மேம் போவீங்க? நான் எப்படியே போய்க்கு வேண்டாம், உனக்கு என்ன? ஹலோ, நீ எங்க போறதா இருந்தாலும் நான் தான் உன்னை கூட்டிட்டு போகணும், ஞாபகம் வச்சுக்கோ. ஏப்பா நானே ஓட்டிப்ப போ. உனக்கு பிரேக் எங்க இருக்குன்னு கூட தெரியாது, இதுல நீ ஓட்ட போறியா வண்டிய? அதெல்லாம் நான் நடந்து கூட போய்க்குவேன், உனக்கு என்ன? நான் எப்படி போனா உனக்கு என்ன? இப்ப நீ மட்டும் சொல்லலன்னு வச்சுக்கோ, உனக்கு அவ்வளவுதான்டி. ஆபீஸ் கிளம்பிட்டியா? போலாமா? இல்ல இன்னைக்கு நான் ஆபீஸ் போறது கிடையாது. பின்ன மேடம், எங்க போறீங்க? இவ்வளவு அழகா கிளம்பி இருக்கீங்க. சிவானா, இப்போ ஒரு இடத்துக்கு போகணும். என்ன அண்ணா வருது? அப்ப எங்க போகணும்? உனக்கு ஏதோ காரியம் ஆகணும், அதனால தானே கூப்பிடுற. அண்ணா அப்படி இல்லனா. பின்ன எப்படிரா தங்கம்? அது ஒண்ணும் இல்லனா, கொஞ்சம் பொட்டிக் வரைக்கும் போகணும், கூட்டிட்டு போவியா? பொட்டிக் எதுக்கு? பொங்கல் வருதுல, அதுக்குதான் பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்திருந்தேன். அவங்க நேரத்துக்கு முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போலானா ப்ளீஸ், நான் கூட்டிட்டு போனா? அதெல்லாம் நான் வரமாட்டேப்பா. ஆபீஸ்னா நான் உன்னை கூட்டிட்டு போவேன், அங்கெல்லாம் நான் வரமாட்டேன். அண்ணா எனக்காக ப்ளீஸ்ண்ணா, கூட்டிட்டு போனா ப்ளீஸ்ண்ணா. நான் இவ்வளவு தூரம் கெஞ்சி கேக்குறேன்ல, ப்ளீஸ்ண்ணா. அதெல்லாம் என்னால முடியாதுரி, நீ போனாப்போ போகாட்டி போ, எனக்கு என்ன? அண்ணா என்னண்ணா போசுக்குன்னு இப்படி சொல்லிட்டே எப்படின்னா? நீ தானே என்ன எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போவ, இப்ப நீயே இப்படி பண்ணா எப்படின்னா? இண்டி, உன்னை நான் ஆபீஸ் தான் கூட்டிட்டு போறேன்னு, மித்த எல்லா இடத்துக்கும் நீ தான் போறேன்னு சொன்னல, போய்க்க போ. சிவானா, முடியாது. அதெல்லாம் என்னால கூட்டிட்டு போக முடியாதுப்பா. அண்ணா இல்லடா அம்மா கிட்ட சொல்லிருவேனா? போய் சொல்லிக்கோ போ, எனக்கு என்ன? அண்ணா எனக்காக இந்த ஒரு வாட்டி மட்டும் கூட்டிட்டு போ. மேடம் தான் சொன்னீங்களேமா நான் போய்க்கிறேன்னு. டேய் நான் சொல்லுவேன், ஆனா நீ தானே என்ன கூட்டிட்டு போவ, கூட்டிட்டு போடா. என்னால கூட்டிட்டு போக முடியாதுடி, அதான் வரமாட்டேன்னு சொல்லிட்டல என் கூட. அப்புறம் நான் ஏன் உன்னை கூட்டிட்டு போகணும்? டேய் அண்ணா எனக்காக ப்ளீஸ்ண்ணா, ப்ளீஸ் நான் கூட்டிட்டு போனா? என்னால முடியாதுப்பா, என் பைக் ஏற்கனவே ரிப்பேர், உன்னை உட்கார வச்சா இன்னும் ரிப்பேர் ஆயிருப்போ. அண்ணா என்னண்ணா? ஓவரா வாய் பேசினால நான் ஏன் உன்னை கூட்டிட்டு போகணும்? தேவைன்னா போய்க்கோ. உன்னை தவிர வேற யாருன்னா என்ன கூட்டிட்டு போறா? நீ தானே கூட்டிட்டு போனோம் என்ன? அதான் என்னால முடியாதுன்னு போ. ஓவர் வாய அடிக்கிற வாயே போய்க்கோ. உன்னை டெய்லி ஆபீஸ் கூட்டிட்டு போய் விட்டுட்டு கூட்டிட்டு வந்தா நீ இன்னமும் பேசுவேன், இதுக்கு மேலேயும் பேசுவேன். ஆனா நான் கால் பண்ணிட்டாங்க, நான் பொட்டிக்ல இருந்து போகணும்னா 9 மணிக்கெல்லாம் வரேன்னு சொல்லியிருந்தேண்ணா. ப்ளீஸ்ண்ணா போலாண்ணா. நீ வரேன்னு சொல்லியிருந்தா உன்னை யார் வரேன்னு சொல்ல சொன்னா? அவங்களே வீட்டுல கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்கல்ல, உன்னை யார் போக சொன்னா? அண்ணா ப்ளீஸ், நான் ஏதாவது மிஸ்டேக் இருந்தா அங்கேயே சொல்லிக்கலாம்ல, அதுக்காக தானே கூட்டிட்டு போனா. இந்த தங்கச்சிக்காக இது கூட செய்ய மாட்டியா? செய்ய மாட்டேன். அண்ணா நீலா, இங்க பாரு, நான் சொல்றதை கேளு. உன்னால கூட்டிட்டு போக முடியாது நீலா. இல்லன்னா நீ வானத்துல தானே இருக்கணும், எதுக்கு கீழே இருக்க? டேய் அண்ணா கிண்டல் பண்றதுக்கு இப்ப நேரம் இல்ல, நான் கூட்டிட்டு போனா டைம் ஆயிடுச்சு. என்னால முடியாதுப்பா. இந்த நிலாவை நீ தானே கூட்டிட்டு போகணும், ப்ளீஸ்ண்ணா. உனக்காக எவ்வளவு அம்மா கிட்ட பேசியிருக்கேன், எனக்காக இதை கூட செய்ய மாட்டியா? உனக்காக நான் எவ்வளவு செஞ்சிருக்கேன், என்னால முடியாதுப்பா. அண்ணா உன்னால முடியும், நான் கூட்டிட்டு போனா ப்ளீஸ்ண்ணா. எனக்காக இது கூட செய்யல, நீ எல்லாம் என்னன்னா அண்ணா? உனக்கு அண்ணாவே இல்லாமயே போயிட்டு போறமா, விடு. அண்ணா இப்படி எல்லாம் சொல்லலாமாண்ணா? நீ கூட்டிட்டு போவேன்னு சொல்ற தைரியத்துல தானே நான் சொல்லிட்டேன். என்கிட்ட கேட்டீங்களா மேடம்? நீங்க என்ன கூட்டிட்டு போற அப்படின்னு ஏதாவது என்கிட்ட கேட்டீங்களா? இந்த தங்கச்சி சொன்னா எதுவா இருந்தாலும் நீ செய்வல, அதனால தானே நான் சொன்னேன். பொட்டிகளா என்னால வர முடியாதுப்பா, நீ வேணா போய்க்கோ, நான்லாம் வரல. அண்ணா நான் என்ன வாசல்ல விட்டுரு, நான் போய்க்கிறேன் ப்ளீஸ்ண்ணா. கஷ்டப்பட்டு இன்னைக்கு அதுக்காக லீவ் எல்லாம் போட்டேனா? ஏண்டி, என்ன கேட்காம நீ எப்படி முடிவெடுக்கலாம்? இந்த தங்கச்சி முடிவு தான் தண்ட முடிவுன்னு சொல்லியிருக்கான், அதனால தானே. இது நல்லா இருக்கே. என்னால கூட்டிட்டு போக முடியாதுப்பா. இங்க இருந்து அப்படியே பொடி நடியா நடந்து போ, வந்துரும். ஆனா இந்த தங்கச்சி கால் வலிக்கும், இந்த தங்கச்சி கால் வலிக்கிறது நீ பாத்துட்டு சும்மா உட்காந்துட்டு இருப்பியா? சும்மா உட்காந்துட்டு இருக்க மாட்டேமா, சிரிச்சிட்டு இருப்பேன். அண்ணா ப்ளீஸ் கூட்டிட்டு போனா. சரி, வந்து தொலை, கூட்டிட்டு போறேன். ஐயோ என் செல்ல அண்ணா, அப்படியே பொட்டிக்கு போயிட்டு வெளியில எங்கேயாவது போயிட்டு வரலாம். ஓய், நான் ஆபீஸ் போவேனமா. அண்ணா லீவ் போட்டு பாத்துக்கலாம். ஏண்டி, எம்டிஏ லீவ் போட்டா என்னடி ஆகுறது? அண்ணா நான் இந்த தங்கச்சிக்காக இது கூட செய்ய மாட்டியா ப்ளீஸ்ண்ணா? தங்கச்சிக்காக லீவ் போட்டுறேன். இந்த தங்கச்சிக்காக கிழிக்கிறாங்க போ. அண்ணா என்ன கூட்டிட்டு போயிட்டு அப்படியே பொட்டிக்ல இருந்து ட்ரெஸ் வாங்கிட்டு எங்கேயாவது வெளியில போயிட்டு வரலாம், ரொம்ப நாள் ஆச்சுண்ணா. மேடமுக்கு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் வேற வரணுமா? எம்டிஏ லீவ் போட்டா என்னத்துக்கு ஆகுறது?
அண்ணா ப்ளீஸ்ண்ணா. எம்டி லீவ் போட்டா யாருண்ணா கேட்க போறா? இந்த எம்டில நாங்க வேலைக்கு ஆகாது பாத்துக்கோ. அதெல்லாம் வேலைக்கு ஆகும்ண்ணா. எம்டி இல்லாமலாம் அங்க வேலைக்கு ஆகும். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்ண்ணா, எனக்காக நான் இன்னைக்கு ஒரு நாள் எங்கேயாவது வெளியில போயிட்டு வரலாம். வெளியில போயிட்டு வரலாம்னு சொல்லி தானே நான் கேக்குறேன். சரிம்மா போலாம். என் செல்லண்ணா நான் சொன்ன உடனே கேட்டுக்குவான். நல்லா ஐஸ் வை. அம்மா எதுக்கு ஷர்ட்ல பைத்திய மாதிரி கிளாஸ் போட்டு வச்சிருக்க? அதுவாமா கையில பிடிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு கூலிங் கிளாஸ் அங்க போட்டேன். நல்லாவே இல்லடா. நல்லா இருக்காது. நீ எதான் நல்லா இருக்குன்னு சொல்லிருக்க. எங்க அண்ணன் என்னைக்குமே ஹேண்ட்ஸம் தான். ஏசி மிட்டும் கண்ண பாக்க குடுத்து வச்சேனா, எனக்கு தந்த வாழ்க்கை உனக்கு மட்டும்தான் துணையின்னு நான் சொல்லி கூட இருப்பேன். நெஜத்துல ஏன் துணை நீ தாண்டி, அழகு பூதாண்டி ஏன், அழகு பூதாண்டி ஏன். என்னடா அவன் இன்னும் காணோம்? தெரியலடா, வருவா, வெயிட் பண்ணு. அரை மணி நேரமா அவனுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டோம். ஆனா இன்னும் காணோம் அவனை. என்னதான் அப்படி பண்றானோ தெரியலடா. ஹாஃப் அன் அவர் முன்னாடி ஏதோ இங்க வந்துட்ட மச்சா, அதோ இங்க வந்துட்ட மச்சாடா. இன்னும் வரா இங்க. வருவான்டா, வெயிட் பண்றா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண மாட்டியா? கொஞ்ச நேரம். நீ எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது? ஹாஃப் அன் அவர். அதோ இங்க வந்துட்டா, அதோ இங்க வந்துட்டான்னு சொல்லிட்டு இருக்கானே தவிர வந்த பாட்டதான் காணும். ஆனா நீ சரியான ஆள்ரா. நான் என்னடா பண்ணேன்? வந்த பொண்ணு கிட்ட ஹேண்ட் ஷேக் கொடுத்து எப்படியோ கரெக்ட் பண்ணிட்டேன். டேய் அடங்குடா, பேச செஞ்சேன்டா. இருடா, அம்மா கிட்ட போட்டு தரேன். வாடா, நானும் அம்மா கிட்ட போட்டு தரேன். என்னன்னு போட்டு தருவீங்க சார்? நீ அம்மா பிள்ளையா இருந்தாலும் நான் போட்டு தர வேண்டாம். முடிஞ்சா போய் சொல்லிக்கோ. ஏண்டா நான் எதுவும் பண்ணல. நீ என்ன பண்ண? கை குலுக்கிக்கிற அந்த பொண்ணு கிட்ட ஹேண்ட் ஷேக் கொடுக்கலாமே, தப்பு இல்லையே. அண்ணனா இருந்தா அண்ணன் மாதிரி பேசுடா. டேய் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் பிறந்தேன்டா. அப்படின்னாலும் சார் நீங்க எனக்கு அண்ணன் தான் சார். எடா மாட்டு மாதிரி எனக்கு முன்னாடி வந்து பிறந்துட்டான். ரொம்ப பண்ணாதடா, ஓவரா பண்ணிட்டு இருந்தேன்னு அவ்வளவுதான். எப்படி ஹேண்ட் ஷேக் கொடுத்துக்கலாமே. மீட் பண்ணா அதை தானடா நம்ம பண்ணுவோம். அதை ஏன்டா நீ எவ்வளவு கேவலமா சொல்ற? ஆமாமா, நாங்க சொல்றதுலாம் இப்ப உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுமா? அந்த பொண்ணு சொன்னதுன்னு கண்ணுக்கு தெரியும். டேய் லூசுத்தனமா ஏதாவது பேசணும்னு பேசாதடா. டே அடங்குடா. எப்படி சொன்ன? ஹேண்ட் ஷேக். நைஸ் டு மீட் யூ. அத நான் சொல்லலப்பா, அந்த பொண்ணு தான் சொன்னா. அந்த பொண்ணு ஷாலு மேல விழுந்துச்சா, எடுத்து கொடுக்கறதோட நிப்பாட்டிக்கணும். அந்த பொண்ணு சாரி சொல்ல, நீயோ பரவாயில்ல இருக்கட்டுங்கன்னு சொல்ல. அப்ப நான் சாரிய வாங்கி இருக்கணுமா? ஷால் தெரியாம வந்து பட்டுச்சு, அதுக்குனால நான் சொன்னேன் அவங்க கிட்ட. அது மட்டும் இல்லடா. டே காதல் இருக்காடா. நீ எப்படா இந்த மாதிரி பைத்தியம் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்ட? நம்ம ஆபீஸ் பக்கத்துலயே இருக்காங்க, ஓகே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கலாம்னு சொன்ன, அவ்வளவுதான். அத சொல்றேன். இப்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்குவாங்க. அதுக்கு அடுத்து காதல் மோதல்னு வாங்க. காதலுள்ள மோதலுள்ள சும்மா பேசின, அவ்வளவுதான். அது ஒரு குத்தமா? குத்தம் தான்டா, குத்தம் தான். இனிமே சார் பொண்ணுங்க கிட்டே நான் பேச மாட்டேன், ஓகேவா? பாக்குற ஹேண்ட் ஷேக் கொடுத்துக்கலாமே. அந்த பொண்ணு சொல்றாளோ இல்லையோ, நீ சொன்னியேடா, இத வச்சே ஓட்டிரு. ஒரு நல்ல ஃப்ரெண்டா கொடுக்கறதுல தப்பு இல்லடா. தப்பில்ல. ஆனா நீ கேட்ட பத்திய கூச்சமே இல்லாம அதுதான்டா எனக்கு சிரிப்பா இருக்கு. ஒண்ணு திருத்த முடியாதுடா. நான் என்ன ஒரு ஹக் கேட்டேனா இல்ல கிஸ் கேட்டேனா, வேற ஏதாவது கேட்டேனா? ஓஹோ சார் விட்டுருந்தா இதெல்லாம் கேட்டிருப்பீங்க. டேய் அண்ணன் மாதிரி பேசி தொலையேண்டா. நீ அண்ணனுக்கு மரியாதை கொடுத்தியா? எனக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பிறந்துட்டேன்னா உனக்கு மரியாதை கொடுக்கணுமா? அதே மாதிரி நான் உனக்கு அண்ணனா பேசணுமா? நீ அன்னைக்கு ஒரு ஆபீஸ் மீட்டிங்காக நம்ம எல்லாரும் போனோமா? ஆமா போனோம். அங்க எம்டியா யார் இருந்தா? ஒரு பொண்ணு இருந்தாங்க. அந்த பொண்ணுக்கு சார் என்ன பண்ணீங்க? டேய் நான் என்ன பண்ண அந்த பொண்ணு கிட்ட என்ன கேட்ட? டேய் ஹேண்ட் ஷேக் கேட்டேன், அவ்வளவுதானடா. நீ ஹேண்ட் ஷேக் கேட்கலாம், நான் கேட்க கூடாதா? அந்த கம்பெனில நம்ம கொலாப்ஸ் பண்றோம்னா நம்ம ஹேண்ட் ஷேக் கொடுக்கறது தப்பு இல்ல. அப்ப இதுவும் தப்பு இல்ல. போ. பியூட்டி பார்லருக்கும் கம்பெனிக்கும் என்ன சம்பந்தம்? அந்த பொண்ணு அந்த ஆபீஸ்ல எம்டியே கிடையாது. அந்த எம்டியோட தங்கச்சி தான். அதுக்காக நீ என்ன பண்ண? ஐ திங்க் நான் ஏதோ தெரியாம இப்ப உன்கிட்ட பேசிட்டேன்னு நினைக்கிறேன். நான் வரேன்டா. எங்க தப்பிச்சு ஓட போற? வெயிட் பண்ண, அவன் வரட்டும். இன்னும் இங்க இருந்தா இவன் கழுவியே ஊத்திடுவான்னா சொல்லாத. ஊத்திட்டு தான் இருக்கு ஏற்கனவே. என்னையா செக்மெண்ட் வைக்கிற? கை கொடுத்ததுல இத்தனைக்கும் இந்த எம்டியோட தங்கச்சி அது. அம்மா கிட்ட போய் சொல்லட்டுமா? சொல்லு போ. அப்ப நானும் சொல்லுவேன். தூ வெக்கமா இல்ல உங்க 2 பேத்துக்கும்? வந்துட்டானா? இன்னமும் அம்மா கிட்ட சொல்றேன், அப்பா கிட்ட சொல்றேன். எங்க அம்மா கிட்ட சொல்றதுல உனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? டேடி நீ அதெல்லாம் விடு. ஏன் இவ்ளோ லேட்டு? அதுவாடா, கொஞ்சம் திரும்பி எல்லாம் பேச மாட்டீங்களோ? சரி பதிலா சொல்லு. அது ஒண்ணும் இல்லடா, அண்ணனை கொண்டு போய் ஆபீஸ்ல விட்டுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுடா. இதேதான் நீ டெய்லி சொல்ற. உன்னால மட்டும் எப்படி டெய்லி ஒரே வார்த்தையை சொல்ல முடியுது? அது வந்துடா, நீங்க டெய்லி ஒரே கலர்ல போட்டு வரீங்களா, அந்த மாதிரிதான். அண்ணனுக்கு டெய்லி லேட் ஆயிருது. சின்ன வயசுல இருந்து அப்படிதான் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க. நான் என்ன பண்றது? வளர்ந்துட்டீங்கடா நீங்க. இன்னமும் சின்ன குழந்தை கிடையாது. வளர்ந்தாலும் அம்மாக்கு நாங்க இன்னும் கை குழந்தை. அம்மா தான் இன்னமும் ட்ரெஸ் எடுத்து தருவாங்க. அப்பாலாம் உங்க கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க போல.
அது தெரிவாங்க. பட் ரொம்ப பிடிக்கும்னா அம்மாவை தானே சொல்லுவேன். இது எல்லா பசங்களுக்கும் அம்மாவை தான் பிடிக்கும். இல்லடா எனக்கு என் அப்பாவே பிடிக்கும். உனக்கு எல்லாத்தையும் பிடிக்கும்டா. ஏதோ ஹேண்ட் ஷேக் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தீங்க. என்ன ஹேண்ட் ஷேக்? அது ஹேண்ட் ஷேக் இல்லடா, மில்க் ஷேக்டா லூசு. ஓ அப்படியா? என் காதுல ஏதாவது தப்பா விழுந்திருக்குமோடா? விழுந்திருக்கலாம்டா. அது ஹேண்ட் ஷேக் இல்ல, மில்க் ஷேக். கால்ல ஷூ தான் போட்டிருக்கேன், எடுத்து கண்ணமா அடிச்சிருவேண்டா. எனக்கு என்ன ஹேண்ட் ஷேக்குக்கும் மில்க் ஷேக்குக்கும் வித்தியாசம் தெரியாதுன்னு நினைச்சியா? நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா மட்டும்தான் அம்மா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றேன்னு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பீங்க. என்ன பத்தி தெரியாதா? எல்லாத்தையும் ஒட்டு கேட்பேன்னு என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதடா? ஸ்கூலுக்கு போற குழந்தைங்க கூட சொல்ல மாட்டாங்கண்ணா, அடிச்சுட்டா நான் அம்மா கிட்ட போய் சொல்ல போறேன் அப்படின்னு. நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா? ஆபீஸ்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இல்ல, நான் ஏதாவது திட்டினா அம்மா கிட்ட போய் சொல்றேன். என்னடா இது பொழப்பு? அம்மா கிட்ட சொல்றேன்னு அர்த்தம். இதுல என்னடா உனக்கு டவுட்? உங்க அம்மா உங்க 2 பேத்தையும் ஒரே மாதிரி வளர்த்துட்டாங்களோ? என்னடா பண்றது? ஒன்னா பிறந்தோ ஒரே மாதிரி தானே வளர்ப்பாங்க, மாத்தி மாத்தியா வளர்ப்பாங்க. சின்ன வயசுல எங்களை யாராவது தள்ளி விட்டாங்க, அடிபட்டுச்சுன்னா அம்மா வந்து சண்டை போடுவாங்க. அப்படி சொல்லி சொல்லி எங்களுக்கு பழகிருச்சு போலடா. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பொண்டாட்டி அடிச்சிட்டான்னு போய் உங்க அம்மா கிட்ட சொல்லு, உங்க அம்மாவே செருப்பு கழட்டி அடிப்பாங்களா என்பாரு. இப்பயுமே மச்சான போய் சொல்லுவேன்டா, அம்மா வந்து கண்டிப்பா கேட்பாங்க. ஒட்டுவாங்க உனக்கு. உன் பொண்டாட்டி சண்டை நீதான் தீக்கும். உங்க 2 பேத்துக்குள்ள சண்டைன்னு சொல்லிட்டு போய் அம்மா கிட்ட சொன்னா ஏன்னா என்கிட்ட வந்து சொல்றேன்னு தான் கேட்பாங்க அம்மா. அதெல்லாம் கேட்க மாட்டாங்கடா. பாருங்கடா, கல்யாணம் ஆகும்ல அப்ப பாருங்க என்ன இது. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காதுடா. டே கார்த்திக், இப்படியே பேசிட்டு இருந்தா பேசிட்டே இருக்க வேண்டியதான். போலாமா? போலாம்டா போலாம். இவ்வளவு சலிச்சே சொல்றீங்களே, நீ எப்படி பார்த்தா சார் சாரி கேட்கணும், ஞாபகம் இருக்கா? எதுக்கு நான் கேட்கணும்? ஹலோ சார், நான் எம்டி சார், நீங்க சாரி கேட்டுதான் ஆகணும். இவ்வளவு லேட்டா வரீங்களா? இது ரோடுடா மச்சா, இங்கெல்லாம் கேட்க முடியாது உன்கிட்ட. நீ ஆபீஸே போனாலும் நீ எனக்கு மச்சாதான்டா. அதை விட்டுட்டு அங்க எம்டி அப்படி இப்படின்னு சொன்னாலும் நான் கேட்பேன் மட்டும் நினைச்சுக்காத. நான் அப்படி கேட்க மாட்டேன்டா. அதுக்கான அவசியம் என்கிட்ட இல்லடா மச்சான். என்ன திமிரா உனக்கு? என்ன உனக்கு நக்கலா மச்சான்? 2 பேரும் சேர்ந்து என்ன பைத்தியமா? நாங்க பைத்தியமா என்னமோ எனக்கு தெரியலடா. நான் நீ நல்லா பைத்தியம்டா. ஓடா டே, உன்கிட்ட எல்லாம் பேச வந்தல என்ன சொல்லணும்? பேசிடவே பேசாத, அமைதியா இருந்துக்கோ. செருப்ப கழட்டி அடிக்க போறனால என் பேர் ஒன்னாலாம் அடிப்பீங்க சார், அடிப்பீங்க. ஏன் அடிக்க மாட்டீங்க? சரி மச்சா போலாம்டா, டைம் ஆயிருச்சு. அங்க போயிட்டு அப்புறம் என்ன மட்டும் நீ திட்டலன்னா என்ன அவங்கள மட்டும் திட்ட மாட்டேங்கிறீங்கன்னு கடுப்புல கேட்பாங்கடா. அது என்னமோ உண்மைதான்டா. திட்டுற மாதிரி நடிக்கிறேன்னு சொன்னாலும் நீ வேணாங்க. டே மச்சா, நீ எனக்கு ஃப்ரெண்ட் மட்டும் தான். நீ எவ்வளவு பெருசானாலும் எனக்கு ஃப்ரெண்டு தான்டா. தெரியுதுடா, நீ சொல்றதுலயே தெரியுது. அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பொறாமடா உனக்கு ஃப்ரெண்டா இல்லன்ட்டு. அவங்களுக்கு இருக்கோ இல்லையோ, நீ என்ன நல்லா வச்சிருக்கடா மச்சா. நம்ம சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டு மச்சா. ஃப்ரெண்டுனா எவ்வளவு பெருசானாலும் ஃப்ரெண்டு மட்டும் தான்டா. அந்த ஆபீஸ்லயே நான் வேலை செஞ்சாலும் அங்க நான் உனக்கு ஒரு ஃப்ரெண்டு தான். என்ன சின்ன வயசுல பண்ணி எங்க வீட்டு பக்கத்துல வரதுக்காக சீக்கிரட்ல வெளியில சொல்லாத மச்சான். அந்த வீட்டுக்கு பக்கத்துல போனா நான் சாப்பிட மாட்டேன், எல்லாத்தையும் திட்டுவேன் அப்படின்லாம் நீ சொன்னவ தானே? நானே தாண்டா. நீயே தாண்டா மச்சான், யாரு இல்லன்னா. வெக்கமே இல்லாம எங்க வீட்டு பக்கத்துல வந்தவன் தானே நீ. என் ஃப்ரெண்ட விட்டு இருக்க முடியலன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ண, அது ஒரு தப்பாடா. அதுக்கு நீ அம்மா கிட்ட என்ன சொன்ன? அங்க எனக்கு யாருமே இல்லம்மா அப்படின்லாம் சொன்னவன் தானே? எப்படியோடா உன் அம்மாவை ஓகே சொல்லிட்டு கூட்டிட்டு வந்து. டே மச்சா, அதுக்குள்ள ஒரு ட்ரிக் வேணும்டா. எப்படா உன்ன மாதிரி சாப்பிடாம தூங்குறதுக்கு? அதெல்லாம் அப்படி இப்படி பண்ணாதாண்டா அவங்க ஓகே சொல்லுவாங்க. நான் என்ன பண்றது? சாப்பிடாம இருந்ததா ஐயோ பையன் சாப்பிடலையே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லுவாங்க. கிழிச்சாங்க ஏதாவது சொல்லிட போறேன். எங்க அம்மா வந்து அங்க பேசினதால்தான் அங்க ஓகே சொன்னாங்க. டே நான் சொல்லும் போதெல்லாம் நீ இதை தாண்டா சொல்லிட்டு இருக்கேன். நானே என் மனசுக்குள்ள நான் தான் இது பண்ணேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ ஏன்டா அதை கன்ஃபியூஷன் பண்ற? சத்தியமா எங்க அம்மா வந்து அங்க சொன்னதால தாண்டா ஓகே சொன்னாங்க. நீ சாப்பிடாம இருக்கன்னா ஓகே சொல்லல. உன்னால 1/2 hour தாக்கு பிடிக்க முடியாது சாப்பிடாம. எனக்கு 1 hour தாக்கு பிடிச்சிட்டேன்டா. ஓ 1 hour உனக்கு அவ்வளவு பெருசு? சின்ன வயசு மச்சான், அப்பா தானே பெருசா இருக்கும். வெக்கமாவே இல்ல உனக்கு எப்போதும். பக்கத்து வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு என்னென்னலாம் நீ அலப்புற பண்ணிட்டல. அப்போ டே உங்க கூட வரணும் நானாவது ஏதாவது பண்ணேன். நீங்க என்ன பண்ணீங்க? நாங்க 2 பேர் தான் நாங்க கூட்டிட்டே வந்தோம். சரி விடு விடு, அதெல்லாம் தொடச்சிட்டு போய்க்கணும். அது மட்டுமாடா பண்ணா? காலேஜ் அந்த காலேஜ் தான் சேருவேன். என்னென்ன பண்ணா? உங்க 2 பேர்த்து மட்டும் அந்த காலேஜ்ல சேர்த்துட்டாங்க, என்ன சேர்க்க மாட்டேன்ட்டாங்க அம்மா. அதனாலதான் அப்படி எல்லாம் பண்ண. இப்ப என்னென்னலாம் நீ பண்ண? என்ன சொன்னா மாடியில இருந்து கீழே விழுந்துருவேன். ஆனா பயம் இருந்துச்சு தானே உனக்கு? 10 அடி தூரம் பின்னாடி தள்ளி தாண்டா நின்ன. நான் இப்படிதான் விழுகுவேன். என்னோட வாழ்க்கை நான் சந்தோஷமா வாழணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். உங்க அம்மா இதுக்கெல்லாம் பயந்துட்டு தான் அந்த காலேஜ்ல சேர்த்தாங்கன்னு நினைக்கிறியா? ஆமாண்டா. வாய மூடுறியா? உன் அம்மா முன்னாடியே அந்த காலேஜ்ல சேர்க்கலாம்னு ஐடியால தான் இருந்தாங்க.
வந்துடுறா நடிக்காத உன் அம்மா கிட்ட பேசியே புரிய வச்சுக்கலாம் நான் சொன்னேன். நீ யா போய் அவமானப்படுறல எல்லாத்துலயும். ஆபீஸ்க்கு அது நேர்மையா வந்தியா இல்ல டிராமாவா? அதுவாட மச்சான், அது டிராமால இல்ல சும்மா பேசினே ஓகே சொல்லிட்டாங்கடா. வளர்ந்துட்டல அதான் மச்சான். 18 வயசுலயே நீ வளர்ந்துட்ட தெரியல உனக்கு. அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்னா இந்த மாதிரி எல்லாம் தானே பண்ணணும். ஆனா அது எதுக்காவது ஒண்ணுக்குதான் சொல்லுவேன். நீங்க சும்மா எடுத்து வைக்கிறதுக்குலாம் அம்மா கிட்ட கேட்கணும்டா அப்படின்னு சொல்றாள் தான். பென்சில எனக்கு விடுறான்னு அம்மா கிட்ட கேட்டு வந்தாரு. சரி விடு விடு, அதெல்லாம் வெளியில சொல்லக்கூடாதுடா. இதெல்லாம் எதுக்காகடா செஞ்ச? உங்க ஃப்ரெண்ட்ஷிப்காகடா, உங்க கூடயே இருக்கணும்னு இதெல்லாம் செஞ்சடா. என்ன போய் இப்படி சொல்லிட்டீங்கல்ல மச்சான், இப்படி எல்லாம் சொல்லிடக்கூடாது. இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்காக நான் தூய்மையா செஞ்சேன். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்காக நான் இத்தனை பண்ணிருக்கேன். அது சீக்கிரட்டா இருக்கணும்டா, புரிஞ்சுக்கோடா. இதெல்லாம் சொல்லக்கூடாதுடா. இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்காக நான் செஞ்சேன். நீங்க அது கூட செய்யல, எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா? இதெல்லாம் சீக்கிரட்டா வச்சுக்கணும்டா. ஊரெல்லாம் டம்மார் அடிச்சிடாதீங்கடா, அவமானமா போயிரும்டா. சத்தியமா நாங்க சொல்லணும்னா நீ பக்கத்துல இருந்ததாண்டா முழு என்டர்டைன்மெண்ட். உன்னை வச்சுதானே நாங்க காமெடியே பண்ணுவோம். என்ன பண்றது, ஃப்ரெண்ட்ஸுக்காக இத கூட நாங்க செய்ய மாட்டோமான்னு. நீங்க தான் செய்ய மாட்டீங்க, நாங்க கூடயுமா செய்யாம இருப்போம். விடு விடு. அடுத்து என்னடா, நாங்க பாக்குற பொண்ணு நீ கல்யாணம். டெடிடி அப்படி பேசக்கூடாது. நீங்க பாக்குற பொண்ணு எனக்கு தங்கச்சி. டெடிடி உனக்கு கிழிக்கிறாங்கடா எங்க வைஃப். உனக்கு ஏன்டா ஏதாவது சொல்லிட போறோம்? சொல்ல வந்தது அது இல்லடா. நாங்க பாக்குற பொண்ணு கல்யாணம் பண்ணிப்பியா இல்ல உங்க அம்மா பாக்குற பொண்ணு கல்யாணம் பண்ணிப்பியா? அப்ப வந்துடா நான் பாக்குற பொண்ணு கல்யாணம் பண்ணிப்பேன். மாடியில ஏறி நிக்க மாட்டேன், சாப்பிடலாம் மாட்டேன். நான் பாக்குற பொண்ணு தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இழிப்ப ஃப்ரெண்ட்ஷிப் டா மச்சான், ஃப்ரெண்ட்ஷிப். வா ஆபீஸ் போலாம். பாடம் படிச்சதில்ல, நாங்க நட்பு படிச்சோம். சின்ன வயசுல நாங்க எழுந்ததில்ல, எல்லாம் சேர்ந்து சிரிச்சோம். காசுக்கு ஒரு பஞ்சம் வந்தாலும் பாசத்துக்கு